தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது குறித்து பேசிய வன்னியரசுக்கு தாவேகா தரப்பில் இருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயின் பல்வேறு முன்னெடுப்புகளை வரிசைப்படுத்தி அறிக்கை மூலம் பதிலடியும் வந்து சேர்ந்துள்ளது. என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் உச்ச நடிகராக இருக்கும் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியல் களத்தில் களமாடி வருகிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அவரது தாவேகா முழுவீச்சில் செயல்பட்டு வரும் நிலையில் விஜயின் பாதுகாப்பு கருதி அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருந்தது. கடந்த மாதம் 14ஆம் தேதி இது தொடர்பான அறிவிப்பு வெளியானது. உளவுத்துறை கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலேயே அச்சுறுத்தல் இருப்பதால் இந்த பாதுகாப்பு வழங்கி உத்தரவு வந்திருப்பதாக விவரமறிந்த வட்டாரத்தில் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு குறித்து பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் கமெண்ட் செய்தனர். அப்படி சில தினங்களுக்கு முன்பாக ஊடக விவாதத்தில் பங்கேற்ற விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விஜய்க்கு பாதுகாப்பு கேட்டு உள்துறை அமைச்சகத்திடம் விண்ணப்பித்த கடிதத்தில் இஸ்லாமியர்களால் தங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில்தான் இவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று பேசினார். அதே விவாதத்தில் பங்கேற்றிருந்த தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் VMS முஸ்தபா வன்னியரசின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து வன்னியரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் தாவேகா கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாகிரா பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தல் என காரணம் காட்டி எங்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் பாதுகாப்பு பெற்றதாக எல்லளவும் அறமற்ற அபாண்டமான ஒரு பொய்யினை தொலைக்காட்சி ஊடக விவாதம் ஒன்றில் பேசியிருக்கும் சகோதரர் திரு வன்னியரசு அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கழகத்தின் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளராக இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த என்னை நியமனம் செய்தவர் எங்கள் தலைவர். கழகத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இஸ்லாமிய உறவுகளுக்கு முன்னுரிமை அளித்தவர் எங்கள் தலைவர். கல்வி விருது விழாவில் இஸ்லாமிய மாணவர்களுக்கு பலருக்கும் பரிசளித்து பாராட்டியவர் எங்கள் தலைவர். CAA சட்டத்தை எதிர்த்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்பவர் எங்கள் தலைவர். எங்கள் தலைவர் அவர்களை இழிவுபடுத்தும் நோக்கில் நீங்கள் பேசியுள்ள அப்பட்டமான பொய்யின் வாயிலாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களையும் ஏதோ தமிழகத்தில் உள்ள தலைவர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் செய்பவர்கள் போல சித்தரித்து அவமரியாதை செய்துள்ளீர்கள். இதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவின் ஊதுகோலாக இத்தகைய பொய்யினை சர்வசாதாரணமாக பேசும் நாங்கள் பெருமதிப்பும் மரியாதையும் வைத்துள்ள தங்கள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கும் அவப்பெயரை தேடிக் கொடுத்துள்ளீர்கள் என்பதை மறவாதீர். இஸ்லாமிய மக்களை தம் நெஞ்சில் வைத்து நேசிப்பவர் எங்கள் தலைவர். இஸ்லாமிய மக்களும் எங்கள் தலைவரை தங்கள் மனதில் வைத்து மதிப்பவர்கள். உங்களை ஏவி விடுவோரின் பொய் புரட்டுகளால் ஒருபோதும் இதனை மாற்றவோ மறைக்கவோ முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இனி வரும் காலங்களில் இதுபோன்று அநாகரிகமான முறையில் இஸ்லாமிய மக்களை அவமதிக்கும் கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து நாகரிக அரசியல் பாதையில் பயணிக்க முயற்சி செய்யுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்.